உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, இது தம்பி எங்கம்மா? உன் கூட தானே விளையாடிட்டு இருந்தான். இல்லம்மா, நீ தானே அவனை கீழே கூட்டிட்டு போன. அதுக்கப்புறம் மேலே கூட்டிட்டு வந்துட்டேனே. தமிழ் எங்க போக போறான்? இங்கதான் எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருப்பான். அவனை போய் தேடி பாரு. அம்மா, அங்க பாரேன். என்னடா இதெல்லாம்? எப்படி இருக்கு இந்த Dress? சூப்பரா இருக்கு உனக்கு. இந்தாங்க, உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவனுக்கு மட்டும் எந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆகல. கடைசியில் இவனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு. எதுக்குங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்ப? இது என்னங்க கேள்வி? நீங்க எனக்கு யாரு? என்னோட அசிஸ்டன்ட் தானே. என் அசிஸ்டன்ட் எனக்கு ஃபேமிலி மாதிரி. அப்போ இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே. அதனால தான் உங்க எல்லாரையும் என் ஃபேமிலியா நினைச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இது உங்களுக்கு. இது என் குட்டி ஏஞ்சலுக்கு. இதுல உங்களுக்கும் பாட்டிக்கும் சேர்த்தே இருக்கு. சரிப்பா. இது மனோவுக்கு கொடுத்துருங்க. சரி. காலையில எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை தான் கல்யாணத்துக்கு போட்டுக்கிட்டு வரணும். சரிங்களா? சரிங்க, நான் போய் நலங்குக்கு ரெடி ஆகணும். போயிட்டு வரேன். பாரதி, நீங்க அம்மா பாட்டி 3 பேரும் வந்து நலங்கு வச்சு விடுறீங்களா? சரி. சரி பாட்டி. ஆதித்யாவா விளையாடலாம். பாரதி, யாராச்சும் பார்க்க போறாங்க, கண்ணத்தோட. இந்த அழுக உனக்கு தேவையா? கட்டின புருஷன் கல்யாணத்துக்கு அவனே வந்து துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போறான். இந்த கொடுமை வேற எங்கேயாவது நடக்குமா? உண்மையை சொல்லணும்னா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு நீ இப்படி இருக்க. ஆனா அவனை நினைச்சு நினைச்சு அழுதே செத்துருவ போல இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேதனையோ கஷ்டமோ நான் தானே அனுபவிச்சாகணும். அது நீயே உனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல பாரதி. தமிழை வளர்த்த மாதிரி ஆதியும் வளர்த்தரலான்னு நினைக்கிறியா? அவன் ஆம்பளை புள்ள பாரதி. நாளைக்கு வளர்ந்த உடனே அப்பா யாரு, அவர் எங்க இருக்காருன்னு கேட்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுவ? நீங்க கேக்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் பிள்ளைங்க 2 பேரும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வேணா உனக்கு அப்படி தோணும். ஆனா போக போக அப்படியெல்லாம் இருக்காது பாரதி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த ரிசப்ஷனை நிறுத்திட்டு நான் தான் கல்யாண மாப்பிள்ளையோட பொண்டாட்டி, அவங்க 2 பேரும் அவரோட குழந்தைங்கன்னு சொல்ல சொல்றீங்களா? அப்படி ஒரு விஷயம் எப்பவுமே நடக்காது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நடக்கணும். அட பாவி, கட்டின பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு இறக்கமே இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணுவானா? விடக்கூடாது. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது.
சார் ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க. தம்பி, சொல்லுங்கய்யா. அப்புறம் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இல்லையே சார். எப்படி நல்லா இருக்க முடியும்? கஷ்டப்பட்டு ஒரு கான்ட்ராக்ட வாங்கி அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து அதுல இருந்து என்னைக்கோ வரப்போற லாபத்துக்கு இன்னைக்கே கையில இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நாங்க ஒரு வேலையை பார்த்தோம்னா உன்ன மாதிரி ஒருத்த மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இடையில வந்து லாபத்துக்கு பங்கு கேட்டா நாங்க எப்படி சார் நல்லா இருப்போம்? என்ன மித்ரா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ சார், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. எப்படி எப்படி எதுவுமே பண்ணாம லாபத்துல மட்டும் ஐயாவுக்கு ஷேர் வேணுமோ? ஐயா சொல்லுங்க. ஐயா உங்களை தான் கேக்குறேன், என்னாச்சு? தம்பி தம்பி மன்னிச்சிருங்க தம்பி. அவரு வேற ஒரு வேலையா வந்தாரு. உங்களை வழியில பார்த்ததும் ஏதோ யோசனையில நின்னுட்டாரு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சச்ச, பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கூட்டிட்டு போங்க. என்னங்க வாங்க வாங்க. இல்ல நான் சீதா, வாங்கன்னு சொல்றேன்ல, அவரு மன்னிச்சிருப்பா. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.